வணக்கம் சலோமி. திருவாரூர் மாவட்டம் முழுவதும் நேற்று காலை துவங்கிய மழையானது தற்போது வரை கொட்டி தீர்த்து வருகிறது. திருவாரூர் மாவட்டத்தில் பாத்தீங்கன்னா இந்த ஆண்டு மேட்டூர் அணை ஜூன் 12ஆம் தேதி திறக்கப்பட்டதன் காரணமாக குறுவை சாகுபடியில் விவசாயிகள் ஈடுபட்டனர். அப்போது மேட்டூரில் இருந்து முறையாக தண்ணீர் வராத காரணத்தினாலும் ஆறுகளிலும் வாய்க்கால்களும் தண்ணீர் இல்லாத காரணத்தினாலும் பல்வேறு இடங்களில் பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் பரப்பளவில் குறுவை பாதிக்கப்பட்டது. அதற்கு நிவாரணம் கேட்டும் தற்போது வரை அதற்கான நிவாரணமும் வழங்கவில்லை. தற்போது மாவட்டம் முழுவதும் பாத்தீங்கன்னா சுமார் 4 லட்சம் ஏக்கர் பரப்பளவில் சம்பா மற்றும் தாளடி பணியில் விவசாயிகள் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது சம்பா பயிர்கள் அறுவடைக்கு தயாராக உள்ள நிலையில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையின் காரணமாக மணலி, கருப்பூர், ஓகைப்பேரையூர், ராமானுஜ மணலி, நாகராஜ கோட்டகம், பூந்தலாங்குடி, கமலாபுரம், மூலங்குடி, விக்கிரபாண்டியம், ஆலத்தூர், சபாபதிபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பாத்தீங்கன்னா அறுவடைக்கு தயாராக இருந்த சம்பா பயிர்கள் முற்றிலும் தற்போது மூழ்கி, அதாவது மழைநீரில் சாய்ந்துள்ளது. மேலும் தாளடி பயிர்களும் தற்போது மழைநீரில் மூழ்கியுள்ளதால் தாளடி பயிர்களும் அழுக துவங்கியுள்ளது. தொடர்ந்து மழை நீடித்து வந்தும் ஓரிரு நாட்கள் மழை நீடித்தால் பயிர்கள் முற்றிலுமாக அழுகக்கூடிய சூழல் நிலவி வருகிறது. மேலும் பல்வேறு இடங்களில் மழைநீர் தேங்குவதற்கு காரணம் என்பது முறையாக வாய்க்கால்கள் தூர்வாரப்படாத காரணமாகவே மழைநீர் தேங்கி வருவதாகவும் விவசாயிகள் குற்றம் சாட்டி வருகின்றனர். மேலும் உடனடியாக வேளாண் துறை அதிகாரிகள் பாதிக்கப்பட்ட இடங்களில் நேரில் ஆய்வு மேற்கொண்டு தண்ணீர் வடிய வைப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும், அதேபோல் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் விவசாயிகளின் தரப்பில் கோரிக்கையாக வைக்கப்பட்டுள்ளது தலைமை. மேலும் திருவாரூர் மாவட்டத்தில் பாத்தீங்கன்னா தற்போது வரை மழை விடாமல் பெய்து வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது தலைமை.